வணக்கம், குட் மார்னிங். எம்எஸ் ரெயின்மேன் வெங்கடேஷன். இனிய காலை வணக்கம். இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் போன்ற பர்ச்சேஸ் எதாவது பண்ணணுன்னா நீங்கள் நமக்கு வீடியோ கீழே இருக்க அந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணி அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்றைய வானிலை அனுமானம் 15 ஜூலை 2025. மேற்கு வங்க பகுதிகளில் நிலவிட்டிருக்கக்கூடிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ராஜஸ்தான் பகுதிகளை நோக்கி சென்ற அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் ராஜஸ்தான் மேற்கு பகுதிகளுக்கு சென்றிருக்கிறது. இரண்டுக்கும் இடையே பருவமழை அச்சாணியானது தொடர்கிறது. அதே நேரத்தில் காற்றின் குவிதல் பகுதி இந்த பகுதிகளில் நிலவும் அப்படிங்கிறதுனால இந்த பகுதிகள் மத்திய இந்திய பகுதிகள், குஜராத் மற்றும் ராஜஸ்தான், டெல்லி, உத்தராகண்ட், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்கம் பகுதிகள், ஒடிசா பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை இன்றும் பதிவாகும். இந்த இரண்டு அச்சாணிகள் காரணமாகவும் வங்கக்கடல் பகுதிகளில், மத்திய வங்கக்கடல் பகுதிகள் சில பகுதிகளில் ஒரு காற்றின் முறிவு பகுதியும் தொடர்கிறது. இந்த காரணங்களால் இருக்கப்படக்கூடிய ஈரமிகு தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்புகள் தொடர ஆரம்பித்திருக்கிறது இன்று முதல். மேலும் இந்த இரண்டு நிகழ்வுகளும் அடுத்து வரக்கூடிய மணிக்கூறுகள், அதாவது இன்று நாளை முழுவதுமாக அது நகர்ந்து செல்ல வாய்ப்பு. அதுக்கு அகன்ற சென்ற பின்னப்பாக இந்த மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பானது மேலும் ஆந்திர பகுதிகளை நோக்கி செல்லும். வட ஆந்திர பகுதிகளை நோக்கி சென்ற பிறகாக 17ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் 18ஆம் தேதிக்குள்ளாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக அந்த பகுதிகளில் நிலவக்கூடும். 17ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை தொடர வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது வரக்கூடிய நாட்களில் எப்படின்னு பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரம் பொறுத்தவரையிலையும் கேரளாவில் முக்கியமாக வடகேரள பகுதிகளில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பும், மற்ற ஏனைய மத்திய மற்றும் தென்கேரள பகுதிகளில் மிதமானது முதல் பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். கர்நாடக பகுதிகள் பொறுத்தவரையிலும் கடலோர கர்நாடகா, மங்களூரு, உடுப்பி மற்றும் கார்வார் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா பலத்த மழைக்கு வாய்ப்பு. கோவா உள்பட உத்தர கன்னடா, ஷிமோகா, உடுப்பியின் உட்புற பகுதிகள், தட்சிண கண்டாவின் உட்புற பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய கொடகு மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பெல்காம், தார்வாத், ஹவேரி, ஷிமோகாவின் கிழக்கு பகுதிகள், சிக்கமகளூரு, ஹசன் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், பெங்களூரு உள்பட உட்புற மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தெலுங்கானா பொறுத்தவரையிலையும் பரவலாக லேசான மழைக்கான வாய்ப்பு. ஹைதராபாத் உள்பட ஆந்திரா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ராயலசீமா பகுதிகளில் திருப்பதி, நெல்லூர், காவாலி, குண்டூர், பாப்பட்லா, குண்டூர், விஜயவாடா, ஏலூரு, ராஜ்முண்ட்ரி, காக்கிநாடா ஆகிய பகுதிகளில் இன்று பரவலாக பிரகாசம் மாவட்டம் உள்பட பரவலாக இடிமலை மாலை இரவு நேரங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, வால்பாறை மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், திருவள்ளூர் மாவட்டத்தில் மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று ஒரு நாள் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் இருக்க வாய்ப்பு இருக்குது. உட்புற மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை எதிர்பார்க்கலாம். ஈரோடு, சேலம், நாமக்கல் பகுதிகள் மற்றும் கோவையின் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை அல்லது லேசான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. மத்திய தமிழக பகுதிகளில் திருச்சி, கரூர் அந்த பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழையும், டெல்டா மாவட்டங்களில் கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை பகுதிகளிலையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தென்காசி, மாஞ்சோலை, குமரி மாவட்டத்திலையும் இன்று லேசான மழை அல்லது சாரல் மழை ஒரு சில பகுதியில், மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்பு. மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம தொடர்ந்து நாளைக்கான வானிலையை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நிகழ்நேர அறிவிப்புகள் மற்றும் மழை நிகழ்வான தொடர்புகளுக்கு அறிவிப்புகள் அனைத்தும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும்
ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறது. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது நம்ம கூட நீங்கள் இணைந்திருக்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் நாளை காலை இணையலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.